ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை காமிக்கிற ஒரு முக்கியமான கண்ணாடி என்ன அப்படின்னா நம்மளுடைய சிறுநீர். அதாவது நம்ம சிறுநீர் போன உடனே நிறைய பேர் வந்துட்டு யூரினில் நுரை போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யூரினில் போகிற நுரை வந்துட்டு சாதாரணமாக இல்லை ஆபத்தா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூரினில் வந்துட்டு நுரை போகிறது அது நார்மல் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நுரை போயிட்டு அது உடனே டிஸப்பியர் ஆயிரும். அது ரொம்ப நேரம் இருக்காது, அடிக்கடி போகாது, எப்போவாது போகும். அது வந்துட்டு நார்மல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க வெயிலில் மணிக்கணக்காக வேலை பார்க்குறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரை வெயிலில் வேலை பார்க்குறாங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனால் அவங்க தண்ணி சுத்தமாக குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ உடம்புல வந்துட்டு நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாகும். நீர்ச்சத்து கம்மியாயிடுச்சுன்னா என்னாகும்? அந்த யூரினோட அடர்த்தி வந்துட்டு அதிகமாகும். அப்போது அந்த யூரின் போகும்போது வந்துட்டு நமக்கு நுரையாக போகும். இது வந்துட்டு நார்மல். இது வந்துட்டு நம்ம தண்ணி குடித்தாலே சரியாகக்கூடியது. ரெண்டாவது பார்த்தோன்னா, நிறைய பேர் யூரின் வந்துட்டு ஒழுங்காக போக மாட்டாங்க, அடக்கி வச்சுப்பாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் அடக்கி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த ஃபாஸ்ட்டாக போகிற அந்த ப்ரெஷர்னால சிலருக்கு நுரை வரும். அந்த நுரை வந்துட்டு லேஸாக இருக்கும், உடனே அது மறைஞ்சு போயிடும். இதுவுமே நார்மல். மூணாவது, பாத்ரூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அந்த க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம யூரின் போகும்போது அந்த கெமிக்கல்ஸ் நமக்கு யூரினோட மிக்ஸ் ஆகி நுரை வரும். இதுவுமே நார்மல். ஸோ இந்த மூணுமே நார்மல். ஸோ புரோட்டீன் யூரியா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம ரத்தத்தை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது நம்ம கிட்னி. ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத வேஸ்ட்டையெல்லாம் நம்ம ரத்தத்தில் இருந்து யூரின் வெளியே கொண்டு போகும். இப்போ கிட்னியில் ஃபில்டர்ஸில் வந்துட்டு ஒரு விரிசலோ அந்த கிட்னி ஃபில்டர்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா புரோட்டீன் வந்துட்டு லீக் ஆகும், வெளியே போகும். அதுதான் புரோட்டீன் யூரியா. இது வந்துட்டு ஒரு சிக்னல் தரது, நம்ம கிட்னி வந்துட்டு ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னு நமக்கு சிக்னல் தரது தான் இந்த புரோட்டீன் யூரியா. என்ன காரணத்தினால புரோட்டீன் யூரியா நமக்கு போகுது அப்படின்னா, ப்ரெஷர் இருக்கவங்க ப்ராப்பராக மருந்து எடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி மெடிசின்ஸ் ஏதாவது எடுக்கும்போது சில மெடிசின்ஸோட எஃபெக்ட்னால இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி காய்ச்சல் வரும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு வந்துட்டு கிட்னி ஸ்ட்ரெஸ் ஆகி புரோட்டீன் யூரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, உடம்பு ஹீட்னால புரோட்டீன் யூரியா போகும். அதை பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக புரோட்டீன் யூரியா வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போது நான் ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு புரோட்டீன் யூரியா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணாங்க. அதில் வந்துட்டு முக்கியமாக நான் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் ஏன் எனக்கு புரோட்டீன் யூரினில் நுரை போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதை நான் பார்க்குறேன். அது முக்கியமான காரணம் என்னென்னா, உடம்பு ஹீட்னால நிறைய பேருக்கு அந்த மாதிரி போகுது. ஸோ சித்த மருத்துவத்தில் இது முக்கியமான, உடம்பு ஹீட்னால புரோட்டீன் யூரியா வரும்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஸோ யூரினில் புரோட்டீன் போகுது அப்படின்னா முக்கியமாக என்னென்ன அறிகுறிகள் கூட இருக்கும் அப்படின்னா, கண்ணை சுற்றி வீக்கம் இருக்கும், காலில் வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரெஷர் சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே புரோட்டீன் யூரியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறிகள். இன்னும் சிலருக்கு பார்த்தோன்னா மணிக்கணக்காக நின்றுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. அவங்களால புரோட்டீன் யூரியா போயிட்டு இருக்கனால நின்றுக்கிட்டு வேலை செய்ய முடியாது, சீக்கிரத்தில் டயர்டாகும். என்னால் 1 hour கூட நிற்க முடியல, ½ hour கூட நிற்க முடியலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உடம்புல வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ்லாம் வெளியே போயிட்டே இருந்து அப்படின்னா சீக்கிரத்தில் சோர்வு, களைப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த அறிகுறியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இக்னோர் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சில டெஸ்ட்டுகளை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெடிசன் எடுக்கிறது நல்லது. ஸோ யூரினில் புரதம் போகுது, இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தண்ணி நல்லா குடிக்கணும், நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது 3 டெஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டு, ரெண்டாவது யூரின் புரோட்டீன் ஆல்புமின் ரேஷியோ, மூணாவது 24 hour யூரின் புரோட்டீன் டெஸ்ட்டு. இந்த 3 டெஸ்ட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரோட்டீன் யூரியா இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னி வந்துட்டு ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன உணவுகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னா, உப்பு மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, எண்ணெயில் பொரிச்ச எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. மூணாவது, ப்ராசஸ்டாக வர அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு வரக்கூடிய இந்த பேக்கரி ஃபுட்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். நாலாவது பார்த்தோன்னா ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய மட்டன், பீஃப், அந்த ரெட் மீட்ஸ் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும்.
ஸோ என்ன உணவுகள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த நீர் காய்கள் புடலங்காய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, பீர்க்கங்காய், பூசணிக்காய் இந்த காய்களை மேக்ஸிமம் நம்ம சேர்த்துக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நார்மலாக போகிற நுரைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.